பிரபுவே வாழ்க நீதி சூரியனே மீட்பராக வந்தவர் ஒளி ஜீவன் தந்தவர் மகிமையை வெறுத்து ஏழை கோலம் எடுத்து சாவை வெல்ல பிறந்தே மறுஜென்மமளித்தே கேள் ஜன்மித்தராயர்க்கே விண்ணில் தூயமிருதே கேள் ஜன்மித்தராயர்க்கே விண்ணில் தூயமிருதே கேள் ஜன்மித்தராயர்க்கே விண்ணில் தூயமிருதே கேள் ஜன்மித்தராயர்க்கே விண்ணில் தூயமிருதே. சரிங்க பிரதர், பாட்டெல்லாம் ஓகே. இந்த பாட்டோட அர்த்தத்தை எனக்கு சொல்ல முடியுமா? பிரதர், ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகிற்கு தேவனுடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்தார். அவர்தான் இந்த உலகத்தை படைத்தார். அது மட்டும் இல்லை பிரதர், பிதாவாகிய தேவன் அவரை தம்முடைய தாசனாக, தம்முடைய ஊழியக்காரனாக, பணிவிடைக்காரனாக இந்த பூமிக்கு அனுப்பினார். தேவன் தம்முடைய தாசன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூ உலகை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக சித்தம் கொண்டார். ஆமாம் பிரதர், அது மட்டும் இல்லை, நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினால நமக்கு மீட்பு அவர் அருளினார். அது மட்டுமா, நம்முடைய அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மருத்துவர்களாக இருந்த நம்ம அவர் காப்பாற்றுறதுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் கூட நம்மளை எழுப்பினார். நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்க தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஏற்படுத்திட்டு முற்றிலும் வித்தியாசம். தேவன் அவரை ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்க சித்தம் கொண்டார். அது மட்டும் இல்லாமல் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தின் ஊரில் ஒரு கன்னியின் இடத்தில் தேவதூதன் தோன்றி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்தான். வாருங்கள், நம்மை ரட்சித்த நம்ம ரட்சகரின் மேசியதாசனை பிறப்பை பார்ப்போம். கண்டிப்பா பிரதர், வாங்க, நீங்களும் எங்க கூட சேர்ந்து வரீங்களா? நம்ம அந்த நாடகத்தை, அந்த பாட்டு எல்லாத்தையும் நம்ம கேட்கலாம். கேட்கலாம் பிரதர். சரிங்க பிரதர், வாங்க போலாம்.